வணக்கம் டான்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ஓகேடா, அடிஷன் மினி சீரீஸோட தான் வந்திருக்கேன். ரொம்ப லாங் பிரேக் விட்டுட்டு தான் இப்போ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். வெரி சாரி. ஸோ ஓகே, வளவலன்னு எதுவும் பேசாமல் எத்தனாவது பாட்டுன்னு கூட தெரில, கீழே போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப லேட்டாக கழித்து இந்த சீரீஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? எனக்கே ஸ்டோரி மறந்து நான் போன பாட்டெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகேடா, வளவலன்னு எது பேசாமல் நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவாடா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த பாட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு நான் கண்டிப்பாக பார்ப்பேன், அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுறேன், ஓகேடா? ஸோ லாஸ்ட் சீன் எதோட விட்டோன்னு குட்டி ரீகேப் பார்த்து வந்துடலாம். ஃபைனலாக நீங்கள் வந்து ஜேகே உங்களை கடத்தியிருப்பான், அண்ட் நீங்கள் தான் ஜேகே வந்து கடத்தியிருக்கான்னு ரியலைஸ் பண்ணவே கொஞ்சம் நேரம் ஆயிரும். அப்புறம் அவனும் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சொல்லுவான். எனக்கு சாப்பாடு வேணாம், நீங்கள் அடம் பிடிச்சிருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருப்பான், நீங்களும் அதுக்கு சாப்பிட்ருப்பீங்க. அப்புறம் தலைவர் நைட் டைம் அப்போ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கதம் பண்ணிடுவார், அதாவது கொலை பண்ணிடுவார். நீங்கள் அதை பார்த்து மிரண்டுருவீங்க. அதுக்கு அவன் வந்து உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ண, நீங்களும் வந்து அழுக, அப்படியே ஃபைனலாக வந்து அவனை கட்டி பிடிச்சி நல்லா தூங்கிடுவான். ஸோ அதோட தான் விட்டேன். ஸோ இந்த பாட்டில் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தொண்டையில் கொஞ்சம் கிச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் தான் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, பக்கத்தில் பார்த்தா ஜேகே காணோம். நீங்களும் வந்து இந்த பிளாங்கெட்லாம் அப்படியே வீசிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று அப்படியே பாத்ரூம்க்கெலாம் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வரீங்க. ட்ரெஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறீங்க. சரி ஓகே, வெளில போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறீங்க. பாருங்கள், அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னென்னா அந்த பொண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி பார்ப்பீங்க பாருங்கள். பார்த்தா அந்த பொண்ணு இல்லை. ஜேகே அன்றைக்கி நேற்றே சொன்னால அந்த பொண்ணு எப்போயும் நான் ஆசிட் கரைச்சி கொண்டுட்டேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே நீ வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி இந்த விலங்குலாம் கட்டி போட்டு ஒரு மாதிரி இருக்குது உட்காந்துக்கிட்டு. நீங்களும் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட போய் அப்படியே உட்காரிங்க. அந்த பொண்ணு அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போல். அப்படியே லைட்டாக கன்னத்தில் கை வைக்கிறீங்க பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு எழுந்திரிக்குது. இல்லை, நான் தான். யார் நீங்கள்? எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? ப்ளீஸ் என்னை விடுங்க. எங்கள் அம்மா அப்பா எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் போகணும், ப்ளீஸ் விடுங்க. அது நீங்கள் அப்படியே அந்த சாவியை பார்க்குறீங்க. சாவி இருக்குதா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே சுற்றி பார்க்குறீங்க. ஓம் ஷரு. நீங்களும் அப்படியே ஜேகேவோட ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக தேடுறீங்க. ட்ராயெல்லாம் திறந்து பார்க்குறீங்க, அதெல்லாம் வச்சுருப்பானான்னு. பட் நோ யூஸ், எங்கேயும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி சோகமாக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட உட்காரிங்க. அந்த பொண்ணு உங்களை மாதிரி பார்க்குது. இப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு சைடில் பார்க்குறீங்க பாருங்கள். பார்த்தா ஒரு ஸ்பேனர் இருக்குது. டக்குன்னு அப்படியே அதை எடுத்துகிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே நீட்டுறீங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்துட்டு தள்ளி போகுது. ஹே, பயப்படாத, அது இதை வச்சு அடித்து பார்க்கலாம், உடஞ்சிருச்சுன்னா நீ தப்பிச்சுக்கலாம். அந்த பொண்ணு அப்படியே அமைதியாகுது. இரு. நீங்களும் அப்படியே உடன்னு அடிக்கிறீங்க. அந்த பொண்ணு கை இப்படி நவுத்தி வைக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அடின்னு அடிக்கிறீங்க. அது வளையுது. அந்த பொண்ணோட கை வேறு வலிக்குது ரொம்ப. அது நெருக்கும்ல, ஒரு மாதிரி ஸ்டீல் தானே, வலிக்குது. வலிக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீங்கள் அப்படியே அடித்து உடைக்கிறீங்க. அப்படியே சவுண்டு எக்கோவாக அடிக்குது. உங்களுக்கு வேறு பயம், ஐயோ ஜேகே வேறு சரௌண்டிங்கில் இருந்தால் வந்துடுவானே அப்படின்னு. எப்படியோ அடித்து உடைக்கிறீங்க பாருங்கள். கடைசியில் அது அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்க்ராட்ச் விட்டு அப்படியே கழண்டு வழுது. உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலு. நீங்கள் பார்த்துட்டு இரு. நீங்கள் அப்படியே நல்லா ஓப்பன் பண்ணிடுறீங்க. இப்போ அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்று உங்களை ஹக் பண்ணுது. சரி, ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பாலாம் தேடுவாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா அப்பாலாம் நினச்சி பார்க்குறீங்க. வாங்க நம்ம போயிடலாம். அந்த பொண்ணு உங்கள் கையை பிடிக்குது. நீங்களும் இப்படி பார்க்குறீங்க. பேசாமல் போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. நீங்களும் அந்த பொண்ணு பின்னாடி போகிறீங்க. அது டோர் வேறு க்ளோஸில் இருக்கா. நீங்களும் வந்து லைட்டாக இது மாதிரி திறக்கிறீங்க பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் வெளியே போகிறீங்க பாருங்கள். பார்த்தா செம்ம ஷாக்கு. அப்படியே அந்த சரௌண்டிங்கை சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஒரு மவுண்டெயின், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. அப்படியே கருப்பாக இருக்குது அந்த இடமே ஃபுல்லாக சுற்றி.
உங்கள அப்படியே அள்ளு விடுது. அங்கேருந்து மேலே அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண சத்தத்தில் நிறையா பறவைலாம் பறக்குதா, உங்களுக்கு வேறு அள்ளு விடுது. க்ரீப்பியாக இருக்குது அந்த இடமே. அப்படியே மேலே பார்க்குறீங்க, அந்த வானத்தில் நிறையா பேர்ட்ஸ் அப்படியே பறக்குது. நீங்கள் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அந்த பொண்ணு கை நடுங்க நடுங்க அப்படியே வேர்த்து கொட்டுது. அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குது. அப்படியே உங்கள் ஷோல்டரில் ஒருத்தர் கை போடுறாரு பாருங்க, உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே நின்றுக்கிறீங்க. அந்த பொண்ணு அதுக்காக தான் உங்களை ஒரு மாதிரி பார்த்துருக்கோம். இப்போது அப்படியே பார்க்குறீங்க பாருங்கள், பார்த்தா ஜங்குக் தான். அப்படியே சிகரெட் பண்ணிவிட்டு கூலாக உங்களை பார்க்குறான். அந்த பஃப் அப்படியே உங்கள் முகத்தில் விடுறான். என்ன சொல்லும் விட்டுட்டு போயிடலாம் நினச்சியா? அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி இப்படி பின்னாடி போகுது பாருங்க, உங்கள் கையை அப்படியே விட்டுட்டு. டக்குன்னு அங்கே கீழே கிராஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த தரையில் வந்து ஒரு ட்ராப் போட்டிருப்பான் போல். ஸோ அது ஃபுட் ட்ராப்பு. டக்குன்னு அந்த பொண்ணு அங்கே காலை வைக்க அப்படியே அந்த காலில் அப்படியே இதாகி கிராப் ஆயிடுது. அந்த பொண்ணுக்கு உசுரே இல்லை. கத்துட்டு கத்துது. அது காடு அப்படியே அரண்டு போகுது. அப்படியே விழுந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே செம ஷாக். அந்த பொண்ணு இப்படி விழுந்ததை பார்த்துட்டு அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு அழுகிறீங்க. ஓய் ஹே அனி. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், அந்த பொண்ணு இது பண்ணிடுறது ஜங்குக். நான் தான் ஜங்குக், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி நான் அதை கழட்டி விட்டு. ப்ளீஸ் ஜங்குக், அந்த பொண்ணு பாவம் ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக், அதை ரிலீஸ் பண்ணி ஜங்குக். வலிக்கும் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். ஐயோ, அந்த பொண்ணுக்கு வலிக்கிறதோட உனக்கு ரொம்ப வலிக்குதேடி. என்ன சென்டிமெண்ட்டா? ஹனி, நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? ஜங்குக் அந்த பொண்ணுக்கு ப்ளீட் ஆகுது ஜங்குக், ப்ளீஸ். என்ன சொன்ன சொல்லு ஜங்குக், சொல்லு ஹனி, கேட்குறல்ல. உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னேன். தப்பா இல்லையா? இப்போ அவன் சீக்ரெட் எப்படி பிடிச்சிட்டு இருந்திருப்பான்ல. ஸோ உங்கள் ஜாலைன் வரைக்கும் லைட்டாக உங்கள் எல்போ இருக்குல்ல, ஜாய்லைன் இல்லை, எல்போ கிட்ட வரைக்கும் அந்த சீக்ரெட்டை லைட்டாக வரசிட்டு, அதாவது அவன் வாய் வைக்கிற அந்த இடத்துல வந்து வரசிட்டு, அப்படியே இந்த ஷோல்டருக்கு வந்துட்டு உங்கள் ஷோல்டர் அப்படியே இந்த பக்கம் கிராப் பண்ணி. சொல்ல நீ, தப்பா இல்லையா? தப்பு தான் ஜங்கு. அப்புறம் ஏன் இந்த மயிறு வேலைலாம் பண்ணீங்க? பாவம். இப்போ அந்த பொண்ணுக்கு தான் பிளட் லாஸ். உன்னால் தேவையில்லாத இந்த கில்ட்டினஸ்லாம் உனக்கு வேணுமா? மூடிட்டு இருந்துருக்கணும்ல. சாரி ஜங்குக். சே நீ ஏம்மா சாரி சொல்கிற? நீ நான் சாரி சொல்லாத, அழுகாத, கணத்தோட ஜங்குக் தோட்ட. இப்போது உங்களை பார்த்து டக்குன்னு ஒரு சிரிப்பான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன், அந்த பொண்ணை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கிறான். அந்த பொண்ணுக்கு அப்படியே ஊற்றுன்னு ஊற்றுது. அப்படியே மயக்கத்திலே தான் இருக்கிறா. காலு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அதான் அந்த ட்ராப்பெல்லாம் ஒரு மாதிரி சிக்கி ஒரு மாதிரி ஹோல்லாம் விழுந்து அப்படி இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே பார்க்குறீங்க அந்த பொண்ணோட காலை. இப்போது ஜங்குக் நீங்கள் அடித்த அந்த ஸ்பேனரும் அப்புறம் அந்த சங்கிலியை தான் பார்த்துட்டு அப்படியே கீழே வீசுகிறான். பெரிய போராளி. இந்த பொண்ணை எங்கிட்ட காப்பாற்றி அப்படியே தப்பி வச்சுருவீங்க. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், அந்த பொண்ணுக்கு பிளட் லாஸ் அதிகமாகுது ஜங்குக், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், ஹெல்ப் பண்ணு ஜங்குக். ஹாஸ்பிட்டலா? ஹே, கூட்டிகிட்டு வந்ததே கொலை பண்ணுறதுக்கு தாடி. காப்பாற்றணுமா? போய் நல்ல ஐடியாவாக யோசிச்சு கொலை பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனை கொண்டு வா. அதை வேணா எடுத்துக்கிறேன். ஜேகே ப்ளீஸ் ஜேகே. என்ன ஹனி? ப்ளீஸ் ஜேகே, அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி சாகிறத பார்க்க முடியல ஜேகே. ப்ளீஸ் ஜேகே, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் ஜேகே. இப்போ என்ன, அவ சாகிறதும் உன்னால் பார்க்க முடியல? ஆமாம் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். சரிடி, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். ஓகே. நீங்களும் அப்படியே போய் அந்த சங்கிலியெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ண முடியாமல் அந்த பொண்ணை மட்டும் லைட்டாக இப்படி தூக்குறீங்க. ஜேகே இங்கே மட்டும் வந்து பிடி ஜேகே, கூட்டிகிட்டு போயிடலாம் ஜேகே, வா ஜேகே. அவனும் அப்படியே ஒரு மாதிரி சீரியல்லேருந்து அப்படியே பஃப் இழுத்துட்டு
அப்படியே அந்த பொண்ணை தூக்க வரான். இப்போ டக்குன்னு அந்த பொண்ணை அப்படியே காலை விட்டுட்டு அப்படியே போய் டைனிங் டேபிளில் உட்காடுறான் மேலே. ஜேகே 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 அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது ஜேகே, வா ஜேகே போகலாம். ம் போகலாம் நீ போகலாம். நீ கேட்ட, நானும் உனக்கு இதை பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் கொலை பண்ணுறதை தவிர ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் கூட்டி போனதில்லை தெரியுமா? நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ பண்ணுறேன். ஆனால் பண்ணுற எனக்கு ஏதாவது ஒரு போனஸ் கிடைக்கணும்ல. போனஸா? என்ன என்ன வேணும்? அவன் டக்குன்னு அவங்க அப்படியே உங்கள் ஹிப் அப்படியே இழுத்துட்டு உங்கள் லிப்ஸ் தான் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். இதுதான், இது வேணும் சரியா? அவன் அப்படியே உங்கள் லிப்ஸை பாயிண்ட் பண்ணுறான். நீங்களும் அப்படி பார்க்குறீங்க ஒரு மாதிரி. இது தந்தேன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம். எப்படி வசதி? நீங்களும் அப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க ஜேகேவை. ஜேகே விளையாடாத ஜேகே, அந்த பொண்ணுக்கு நான் பொண்ணுண்டு என்ன நீ பெற்ற பொண்ணா? எது பொண்ணு காப்பாற்றணும் காப்பாற்றலாம். கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஒன்று இது இல்லைன்னா அது. மூடிட்டு ரூம்குள்ளேயே இருந்திருக்கலாமா? இந்த பொண்ணை வேற பார்த்து உங்களுக்கு காப்பாற்றி ஆகணும்னு ஒரு மைண்ட் செட் வேறு வந்துடுச்சு. கண்ணு முன்னாடியே உயிர் போகவும் உங்களுக்கும் விருப்பம் இல்லை. நீங்களும் ஒரு மாதிரி ஜேகே பார்க்குறீங்க. டைம் ஆகுது, அவளே இழுத்துக்கிட்டு இருக்கிறா. போய் சேர்ந்துட்டானா அப்புறம். சரி தரேன் ப்ளீஸ். அவளை ஹாஸ்பிட்டல் மட்டும் விட்டுட்டு அப்புறம் தரேன். இது நல்லா இருக்கே. அவளை ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நான் அவங்ககிட்ட இதெல்லாம் வாங்கணும். எனக்கு வேணும்னா இப்போ உடனே வேணும். தந்தினா போகிறேன், இல்லைன்னா அப்படியே கிடக்கட்டும். நீங்களும் அப்படி அவளை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி அவளை தான் ஏதோ போகிற நிலைமையில தான் இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு மாதிரி அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு அப்படியே ஊற்றுன்னு ஊற்றுது. அந்த கால்லேருந்து பிளட் உங்களால் பார்க்க முடியல. அது இப்போது அந்த பிளட் அப்படியே உங்கள் காலுக்கிட்ட அப்படியே வருது. நீங்களும் அப்படியே அதை பார்க்குறீங்க. இப்போ உங்கள் காலில் அந்த பிளட்டில் நலையுது. ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணையும் பார்க்குறீங்க. இப்போ டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு ஓகே ஓகே ஜேகே. அவனும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இப்போது அப்படியே அந்த லாஸ்ட் பஃப் அப்படியே அது ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போட்டு மிதிக்கிறான். இப்போ அவனும் அப்படி அந்த ஷூ காலோடு அப்படி வரான் பாருங்கள். அந்த பிளட் அவன் கால்லேயே பட்டிருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கால் அப்படியே எதுவும் போடாமல் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த கால் அப்படியே பின்னாடி போகிறீங்க பாருங்கள். அந்த பிளட்டெல்லாம் உங்கள் காலில் பட்டு அது அப்படியே பாதமாக க்ரியேட் ஆகுது. நீங்கள் பின்னாடி போக அவனும் அப்படியே முன்னாடி வரான். அப்படியே வாலில் ஹிட் ஆகிறீங்க. இப்போது சைடில் பார்த்தா அந்த பொண்ணு தான் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்குது. இப்போது ஜேகே வந்து உங்கள் கை அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் இப்படி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகிற ஹனி, இந்த மூடை டிஸ்டர்ப் பண்ணாத. ஃபீல் இட். ஓகே ஓகே ஓகே. இப்போ அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ்குள்ளே அவன் லிப்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அருவருப்பாக இருக்குது. அந்த வால் அப்படியே ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி லிட்ரலாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் நல்லா அப்படியே ஃபீல் பண்ணி கொடுத்துட்ருக்குறான். உங்கள் லோயர் லிப்ஸ் அப்படியே அவன் அப்பர் லிப்ஸை வச்சு அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே கொண்டு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. போதும் போதும் ஜேகே போதும். போய் தொலைகிறேன். இப்போ அந்த பொண்ணை பார்த்தா இறந்துருச்சு. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. அப்படியே அந்த கண்ணு ஓப்பன் பண்ணி ஒரு பக்கம் இடத்த பார்த்துட்டு இப்படி இறந்துருக்கும். கஷ்டமாக இருக்குது. ஹே என்னாச்சு? கண்ணத்துறை ஹாஸ்பிட்டல் போகல, ஏந்திரி. இப்போ ஜேகே அப்படியே டைனிங் டேபிளில் போய் உட்காந்துட்டு அவள் சேர்த்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போனத்துக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கிற? நீங்களும் ஒரு மாதிரி இப்படி திரும்பி பார்க்குறீங்க. அவங்க கையெல்லாம் அப்படியே பிளட் ஸ்டெயின் அப்படி கண்ணத்தை துடைக்கிறீங்க பாருங்கள். பார்த்தா கண்ணத்துலலாம் பிளட் ஆகுது. இறந்துட்டான்னு சொல்லாத, கொன்னுட்டு நீ தான். நான் என்ன பண்ணேன்? நீ கேட்டது கொஞ்சம் சீக்கிரமாக தந்திருந்தீன்னா 4 கூட்டிகிட்டு போயிருந்துருப்பேன்.
கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணியிருப்ப? அந்த பொண்ணு கரைச்ச மாதிரி இந்த பொண்ணையும். நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துட்டு அழுக்கிறீங்க, கன்னத்தை அப்படியே ஹைட் பண்ணிக்கிட்டு. ஹனி எந்திரி. ஸோ ஏய், அவள் செத்துட்டாடி. இப்போ நான் கூட்டிகிட்டு போயிருந்தாலும் அவள் மட்டும் என்னை பொழைக்க வச்சுருக்க முடியுமா? இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம் தெரியுமா? காடு இது. இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம், அவள் செத்துருப்பா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவனும் அப்படி பார்க்குறான். ஸோ பிளட்டெல்லாம் ஃபேஸில் அப்பிக்கிட்டு இருந்தாலும் அழகாக இருக்கிறேடி. நீங்கள் அப்படியே கையெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே கோவமாக ரூமுக்கு போகிறீங்க. ஹே ஹனி, இப்போது நீங்கள் அப்படியே போகிற பக்கத்து டோரில் ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் அந்த பக்கத்து டோரை பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க. அங்கே இரு. அவன் பேச்சு கேட்காம டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே பார்த்தா ஒரு பையன் சைடு அப்படியே பேக்கெட்லலாம் ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக ஊற்றுது. அங்கே இங்கே ஸ்க்ராட்ச் எல்லாம் விழுந்திருக்கு. நீங்கள் அந்த பையனை ஒரு மாதிரி மேலேருந்து கீழே பார்க்குறீங்க. அந்த பையன் கையில் ஏதோ ஒரு கிளாஸ் இருக்கும் போல். அவங்க டக்குன்னு பிடிச்சி இழுத்து கழுத்தில் வைப்பான். ஏய் அங்கே இரு, அங்கே இரு, எனக்கு குத்திடுவேன். இப்போது ஜேகேக்கு செம சூடாகுது தலை. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க. அசையாத, குத்திடுவேன். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பயத்தோடு அப்படியே பார்க்குறீங்க. வேணாம், கையோடு நீ பின்னாடி போ. வேணாம், கையிட்டு. அந்த பையன் உங்கள் கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிருப்பான். ஸோ அந்த ஷோல்டர் பக்கத்தில் தான் அந்த கிளாஸை வச்சுருப்பான். அவனுக்கு செம வெறியாகுது. அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த பையன் கேட்காம இப்போ குத்துற அளவுக்கு வந்துட்டான். டக்குன்னு ஒரு செகண்ட் தான் இந்த பீஃபுக்கெலாம் வெட்டுவாங்களே ஒரு நைஃபு, அந்த பெரிய நைஃபு பக்கத்தில் இருந்திருக்கும். ஒரு ஃப்ளின்ச்சில் அந்த பையன் உங்கள் கழுத்துக்கிட்ட கொண்டு வரும்போது ஆமாம், ஆன் த ஸ்பாட் அந்த நெத்தியிலே அடிப்பான் பாருங்க. அப்படியே போய் அந்த ஃபேஸ் அந்த உட்டுக்கிட்ட அப்படியே பதிஞ்சிருது. அப்படியே கத்தி உள்ளே இறங்கி அப்படியே அந்த உட்டுக்கிட்ட இறங்கியிருக்கும். அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. அந்த பையனோட பிளட் அவங்க ஃபேஸில் ஃபுல்லாக அப்படியே இதாக தெரிச்சிருக்கும். ஏ ஹனி, டக்குன்னு அவனை அப்படியே உதறிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படியே தள்ளி போகிறீங்க. செம்ம பயமாக இருக்குது. எப்படி இருக்கும் ஒரு செகண்டில் அந்த ஆளோட தலை அப்படியே அந்த உட்டுக்கிட்ட பதிஞ்சிருச்சு. சேம் டைம் இந்த நைஃபும் அந்த உட்டில் இறங்கியிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கிறீங்க ஜங்குக் பண்ண செயலில். ஏ ஹனி, அப்படியே பின்னாடி போகிறீங்க. அவனை கண்டாலே அப்படி பயமாக இருக்குது. அவன் கிட்ட அப்படியே வரான். அங்கே நின்று ப்ளீஸ் ப்ளீஸ் கிட்ட வராது, அங்கே நின்று. என்னடி ஆச்சு? அதை பார்க்காதடி, இங்கே பாரு. தள்ளிப்போ ஜேகே, ப்ளீஸ் என்னை விட்டு தள்ளிப்போ, என்கிட்ட வராது ப்ளீஸ். டக்குன்னு அவன் கிட்ட வந்திருப்பான் பாருங்க. அவன் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி சப்புன்னு ஒரு அடி விட்றீங்க. உங்கள் கையில் இருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாமே அப்படியே அவன் ஃபேஸில் அப்படியே ஸ்டாம்ப் அடித்த மாதிரி பதிஞ்சிருக்கு. அப்படியே பார்க்குறவங்கள ஒரு மாதிரி. நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. பார்த்தா அவன் கண்ணு ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது. அடித்த அடியில் ஒரு செகண்டில் ஒரு மாதிரி ஹைப்பர் ஆகிருப்பான் போல். ஜங்குக் டக்குன்னு ஒரு பஞ்ச் விட்றான் பாருங்க. நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க வாலை உடச்சிருப்பான். இப்போ தான் அப்படி பார்க்குறீங்க. இப்போ ஜேகே அப்படியே பொறுமையாக பார்க்குறீங்க பாருங்கள். ஃபுல்லாக ஹேர் எல்லாம் ஃபேஸ்லலாம் மறைச்சி ஒரு மாதிரி வேர்வை அப்படியே ஒழுகுது அவன் நெத்தியிலேருந்து. உங்களுக்குலாம் அப்படியே உச்சக்கட்ட பயம். அப்படியே நடுங்கிட்டே அப்படி பார்க்குறீங்க. இப்போ அவன் கையை பொறுமையாக எடுக்கிறான். ஃபுல்லாக பிளட்டாக ஊற்றுது. அப்படியே எழுந்திரிச்சு எதுவும் பார்க்காம எதுவும் சொல்லாமல் அப்படியே போயிடுறான். உங்களுக்கு அதுதான் பயமாகவே இருக்குது. இப்போ இந்த பக்கம் போகிற ஜேகேவை பார்க்குறீங்க, இந்த பக்கம் அந்த பையன் செத்துட்ருக்கிற அந்த பையனை பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி வேர்த்தியான ஃபேஸை வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சிடுறீங்க. ஸோ ஓகே, இதோடு இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து சந்திக்கிறேன். என்னன்னு தெரில, எனக்கே ஒரு மாதிரி இந்த பார்ட் ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போன மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களுக்கு எப்படி இந்த மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் போடுவேன் நெக்ஸ்ட் பார்ட். ஓகேவாடா? அண்ட் ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஓகேடா? until then, நன்றி, வணக்கம் from Dark. Bye guys.